Hi friends, welcome to Jenny's Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த வீடியோவில் இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நெக்ஸ்ட் வந்து 3 லைனில் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 லைன் ஜரி வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பீட் ஒர்க்கில் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம 3 லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரியில் செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்சுமே ஒரு ஸ்பேஸ்மே இல்லாமல் இருக்கணும். சின்ன சின்னதாக போட்டால் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு பெருசாக போடும்போது ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. நம்ம சின்ன செயின் ஸ்டிச்சாக போடும்போது நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து தான் நம்ம இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக 3 லைனில் பீட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி சாரீ கலரில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரவுண்ட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பன்ஸில் இருக்கோம்ல டால்கோல் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்பர் 3 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஜரி த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது அந்தளவுக்கு கிரிப்னஸ் கிடைக்காது. பட் A1 மம்தா பிராண்ட் ஜரி யூஸ் பண்ணி நம்ம பெரிய பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நான் சும்மா ரேண்டமாக மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லுமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நீடில் ஃபுல்லாக நான் வந்து த்ரெட் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணி லாக்கும் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா நீடலும் வந்து நம்ம த்ரெட் போட்டு வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சிக்கெலாம் வந்து ஆகாது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் போகலாம். இப்போ ஒரு 5 நீடில் 6 நீடில் எடுத்துட்டோன்னா நம்ம நெக் ஃபுல்லுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு நீடிலாக நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா 10 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பெல் பிராண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸாக்ட் சாரீ கலரில் நம்ம த்ரெட் எடுத்துருக்கோம். 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து நம்ம மார்க் பண்ணாமல் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக ஆகிடும். நம்மளுக்கு எங்கேன்னு எக்ஸாக்டாக வந்து தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நான் சும்மா ரேண்டமாக ஒரு மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஈஸியாக இருக்கும். 2 ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டாக தான் போடுறேன். சிங்கிள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அதாவது அந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிட்ட பிடிச்சிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அகெயின் வந்து நம்ம பஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த லைன் ஒட்டியே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். பிகாஸ் இது வந்து நம்ம அப்படியே வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நம்ம ஆல்ரெடி பீட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்கள் யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிளாஸ் டீட்டெயிலோட ஃபுல் வீடியோ லிங்க்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுலேயும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 6 ஃபீட் ஸ்டாண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து சேரில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாண்டும் வாங்கிக்கோங்க. அதோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸோடு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அந்த ஸ்டாண்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சுட்டு மேல் பக்கமே நாட் போட்டு கட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு மேலே போடும்போது ஃப்ரேமை டேர்ன் பண்ணி நாட் போட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப் மாதிரி எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி சுகர் பீட்ஸ்லேயே அப்படியே லைன் கொடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து ஜரியில் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். 2 பீட்ஸ்க்கு மேலே வந்து எக்ஸஸாக போடாதீங்க. போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து வராது. அகைன் இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் சுகர் பீட்ஸ் போட்டு நாட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து நாட் பண்ணிடணும். இந்த மாதிரி டிசைன் வந்து சீக்கிரமாக ஒரு ஹாஃப் டே தான் இருக்குது டைம்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிக்கணும்னா டக்குன்னு முடிச்சிடலாம். அங்கங்கே வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் வந்து சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பட் பாருங்கள், சிம்பிள் டிசைன் தான், அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கனால நல்லா சூப்பராக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு சில நேரம் ஸ்டோன் கிடைக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி வந்துடுச்சு. இதே டிசைன் தான் நம்ம ஸ்லீவ்க்கும் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்குமே சேம் சிம்பிளான டிசைன் தான், பட் சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸ்டோன் வந்து உங்களுக்கு வைக்க பிடிக்கலனா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஆல்ரெடி நம்பர் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமரோட மொத்த ப்ளவுஸுமே வந்து நம்ம 2 வீடியோ தாண்டி நம்ம பார்க்கலாம். எல்லா ப்ளவுஸுமே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மொத்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபைனல் லுக் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூடியூப்லேயே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.